ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு ஃப்ரூட்ஸ் ஜெல்லி கேக் தாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேக்கு செஞ்சு நம்ம குட்டீஸ்களுக்கெல்லாம் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிஞ்சாது. பட்டு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக பார்க்கவே நமக்கே ஆசையாக இருக்கிறாப்புல. இந்த மாதிரி கேக் மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க. இந்த வெயில் நேரத்துக்கு அகரகரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அகரகரை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். குட்டி குட்டி பீசஸாக நமக்கு 2 பாக்கெட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு நம்ம தேவையான ஃப்ரூட்ஸு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு இல்லை, குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்கலாம். அதுக்கு தக்கன நம்ம அகரகரை சேர்த்துக்கணும். இப்போ நான் அந்த 2 அகரகரையும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். அந்த அகரகரை மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இது கரைஞ்சால் போதும், ஃபுல்லாக நமக்கு கரையணும். இது கூட நம்ம 1 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பழங்கள்லேயும் நமக்கு இனிப்பு இருக்கிறனால இனிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ நம்ம பழங்களை குட்டி குட்டி பீசஸாக நம்ம நறுக்கிக்கலாம். நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்கலாம். என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி பழம், பலாப்பழம், இதான் என்கிட்ட இருந்தது. நீங்கள் இது கூட நமக்கு திராட்சை கலர்ஃபுல்லாக இன்னும் நல்லாயிருக்கும். மாதுளை, ஸ்ட்ராபெரிலாம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நறுக்கியாச்சு. அகரகருக்கு நம்ம காய்ச்சிட்டோம். அகரகருக்கு இன்னொரு பேர் கடல் பாசி. இப்போ நம்ம காய்ச்சியாச்சு. ஃப்ரூட்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோட்டிங்கு நம்ம அகரகரை சேர்த்துக்குவோம். ஒவ்வொரு கோட்டிங்காக தான் நம்ம சேர்க்கணும், அப்படியே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸை அழகாக அடுக்கி வைங்க. கண்ணா பின்னா வைக்காமல் நீட்டாக அடுக்கி வைங்க. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த வெயில் காலங்களில், இந்த சம்மர் டைமில் தான் நமக்கு அம்மை நோய் வரும். ஏன் வருதுன்னா, நம்ம பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது இல்லை. உடம்பு சூடாக வச்சிக்கக்கூடாது. சூட்டை தணிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கடல் பாசி, இளநீ, வாட்டர்மெலான் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த அம்மை நோய், இந்த மாதிரி வெயில் காலங்களில் வர்ற நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோனுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி நீர் சத்துள்ள ஆகாரங்களை நிறைய எடுத்துக்கிறணும். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் கொஞ்சம் மெனக்கெட்டால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. இது பார்க்குறதுக்கு மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லைங்க, நமக்கு ஹெல்த்தியான இது. அதாவது நம்ம ஃப்ரூட்ஸும் அகரகரும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் நம்ம அதை கொஞ்சம்
டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம். தனியாக நம்ம ஃப்ரூட்ஸை கொடுத்தா நம்ம பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம அடுக்கி வச்சாச்சு. ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்க்கலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கலை, ஆறின பிறகு நான் வச்சுக்கலான் இருக்கேன். இப்போ பாருங்கள், கெட்டியாயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற கத்தரி வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம சேர்த்துக்கணும். பழங்கள்லேயும் சரி, நமக்கு கடல் பாசியில் அகரகரில் குளிர்ச்சியான தன்மை நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்குங்க. மழை காலத்தில் பனி காலத்தில் நம்மளால் இந்த மாதிரி சாப்பிட முடியாது. வெயில் காலத்தில் தான் நல்லா இந்த மாதிரி நினச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கடுமையான வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்குங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.